உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தின் பரபரப்பான இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் இன்று நள்ளிரவு நடக்கப் போகிறது. இதில் ஐரோப்பிய கண்டத்தின் பரம வைரிகளான ஜெர்மனியும் ஸ்பெயினும் மோதுகின்றன. இந்த இரு நாட்டு ரசிகர்கள் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ரசிகர்களின் தூக்கத்தை கெடுக்கப் போகும் போட்டி இது. இன்றைய போட்டியில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழையப் போவது யார் என்று ரசிகர்களை புருவம் உயர்த்தி நகம் கடிக்க வைக்கப் போகும் இன்றைக்கான நள்ளிரவு ஆட்டம் பற்றி எண்ணிலடங்கா எதிர்பார்ப்புகள். இந்த எதிர்பார்ப்புகளுக்கு தீனி போடும் வகையில் நம்முடன் பேச நம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் முன்னாள் சர்வதேச கால்பந்தாட்ட வீரர் ஆர்லாண்டோ. வணக்கம் சார். வணக்கம். இப்போ அந்நிய கண்டமான ஆப்பிரிக்க கண்டத்துல ஐரோப்பிய கண்டத்தைச் சேர்ந்த ஜெர்மனியும் ஸ்பெயினும் மோதுது. இன்றைய ஆட்டம் எப்படி இருக்கும்? இந்த இரண்டு அணிகளும் நல்ல சிறப்பாக ஆடக்கூடியவர்கள். இருந்தாலும் ஜெர்மனியை பல வாய்ந்த ஆட்டக்காரர்கள் இருக்கிறார்கள், ஸ்பெயினிலும் சிறந்த ஆட்டக்காரர்கள் இருப்பார்கள். இன்றைய போட்டி சிறப்பாக விறுவிறுப்பான போட்டி என்று அமையும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். சரி, இப்போ இதுவரை கடந்து வந்த பாதைகளை பார்த்தோம்னு வச்சுங்க, வளர்ந்து வரும் அணியான செர்பியாவிடம் ஜெர்மனி அதிர்ச்சி தோல்வி அடைந்திருக்கு. அந்த ஜெர்மனியோட ஆட்டம் இன்று ஈடுபடுமா? கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு முன்னால் இருந்த முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே அப்செட் ஆனாங்க. இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் அந்த கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு இந்த ஃபார்வர்ட்ஸ் நல்லா பிக்கப் பண்ணிட்டாங்க. நல்ல திறமையாக ஆடுறாங்க, டிஃபென்ஸும் நல்லா இருக்காங்க. அதனால் இந்திய ஆட்டம் கண்டிப்பாக ஸ்பெயினை ஜெயிக்குங்கிற என்ற நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ஸ்பெயின் ஆட்டக்காரர்களும் சிறப்பான ஆட்டக்காரர்கள் தான். 50-50 சான்ஸ் தான். இருந்தாலும் ஜெர்மனியின் ஆட்டம் சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய கோரிக்கை. சரி, சொந்த நாட்டில் மட்டுமில்லை, உலகம் முழுவதும் ஏராளமான ரசிகர்களை பெற்றுள்ள அணின்னு பார்த்தீங்கன்னா இது அர்ஜென்டினா. அந்த அர்ஜென்டினாவை காலிறுதியில் ஜெர்மனி படுதோல்வி அடைய, அதுவும் 4-0 என்ற கோல் கணக்கில் படுதோல்வி அடைய செய்தது. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஜெர்மனி ஸ்பெயினோட மோத போகுது. ஸ்பெயின் அணியிலையும் நிறைய தலைசிறந்த ஆட்டக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அணியோட பயிற்சியாளர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் சொன்னது அவரோட சொந்த கருத்து சார். இருந்தாலும் ஜெர்மனிக்கு ஈக்குவலாக ஸ்பெயின் டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட டிஃபென்ஸும் நல்லா இருக்குது, இவங்களோட ஜெர்மனியோட அஃபென்ஸும் நல்லா இருக்குது. இவங்களும் கோல் போடுவாங்க, நல்ல சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ஜெர்மனியோட பல வாய்ந்த ஆட்டக்காரர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஜெர்மனியும் ஸ்பெயினும் ஈக்குவல் நல்ல சிறப்பான விறுவிறுப்பாக ஆட்டம் அமையும் என்று என்னுடைய நம்பிக்கை. இப்போ நட்சத்திர ஆட்டக்காரர் தாமஸ் முல்லர் இன்னைக்கு ரெட் கார்டு காரணமா பங்கேற்க முடியாதுன்னு சொல்றாங்க. இது அந்த அணிக்கு பலவீனமா அமையுமா? இல்ல, அதுக்கு ஈக்குவலான அடுத்த பிளேயர் இருக்காங்க. அதுக்கான இவர் இருந்ததுனால இவரும் நல்லா இருந்தா இன்னும் சப்போர்ட்டா இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு ஈக்குவலாக சில நல்ல விறுவிறுப்பான ஆட்டக்காரர்கள் இருப்பதனால ஜெர்மனிக்கு இதுல ஒரு பாதிப்பு இருக்காது என்னுடைய கருத்து. சரிங்க சார், கடைசியா ஒரு கேள்வி. ஸ்பெயின் அணிக்கு பக்கபலமா இருக்கிற டேவிட் வில்லா இந்த ஆண்டு தங்க ஷூ வாங்குவாரா, அல்லது கடந்த முறை போன்று ஜெர்மனியின் க்ளோஸை இந்த தங்க ஷூவை தட்டி சொல்லுவாரா? உங்களுடைய சொந்த கருத்தை சொல்லுங்க. ஜெர்மனியின் க்ளோஸை வாங்குவார் என்ன முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, நல்லா மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாவும் நிறைய கோல் நல்ல எண்ணிக்கையில் அதிகமாகவும் பண்ணிட்டு இருக்காரு. இந்திய ஆட்டத்திலையும் இவர் 2 கோல் அடிப்பாருங்கிற என்ற கணிப்பு இருக்குது. ஃபைனல்ஸ்லையும் ஜெர்மனி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு என்னுடைய கணிப்பு. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.